ஆந்திரா ஸ்டைல்ல புளிச்சக்கீரை ரெசிபி வந்து வீடியோல வந்து பார்த்தேன். ஆனா எக்ஸாக்ட்டா அவங்கள மாரி நம்ம பண்ண முடியாது. காரம்லாம் நெறைய எடுத்துக்கிறாங்க. நாம வந்து தேவைப்படுற அளவு தான் எடுத்துக்க போறோம். இப்போ கடாய்ல நல்லெண்ணெய் வந்து ஊத்தியிருக்கேன். அதுல வந்து நம்ம வறுக்க வேண்டியதுக்கெல்லாம் வச்சிருந்தோம் பார்த்தீங்களா? மிளகாய், சீரகம், கொத்தமல்லி, கொஞ்சம் வெந்தயம் இதெல்லாம் நான் வந்து 1 பை 1 வந்து வறுத்துக்கிறேன். மிளகாய் வந்து இதுவே எனக்கு வந்து அதிகம். ஒரு சிலருக்கு வந்து மிளகாய் அதிகம் தேவைப்படலாம். தேவைப்பட்டா நீங்க வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்க பூண்டு, வெங்காயம் அதையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். வதங்குனதுக்கு அப்புறம் ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சு நல்லா பழுத்த பழம் அதையும் நான் வந்து கலந்துட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நேத்து நைட்டே வந்து இந்த கீரையை வந்து பறிச்சு வச்சுட்டேன். அதாவது புளிச்சக்கீரை வந்து பறிச்சு வச்சுட்டேன். இப்ப நம்ம அந்த புளிச்சக்கீரையை நல்லா அலசிட்டு அது உள்ள வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே நான் வந்து சேர்த்துக்க போறது இல்ல. வெறும் அப்படியே வந்து மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா அந்த தண்ணி அது உள்ள இருக்க கீரையில இருக்க தண்ணி அதுக்கப்புறம் அந்த நம்ம வதக்கணும் பாத்தீங்களா அதுல இருக்க தண்ணி எல்லாமே அதுக்கு வந்து போதுமான அளவு வந்து இருக்கும். இந்த கீரையெல்லாம் வந்து நான் நல்லா வந்து கலக்கி விடுறேன். அது பாருங்க இன்னமும் தண்ணி வந்து இருக்கு. இப்ப இந்த கீரை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து இந்த கீரை நல்லா இன்னும் கொஞ்சம் மசிஞ்சு வரட்டும். அப்பதான் நமக்கு வந்து மத்துல வந்து கடையறதுக்கு வந்து நல்லா இருக்கும். இப்போ இந்த கீரை செய்யறதுலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இவனுங்கள எப்படி சாப்பிட வைக்கிறது, அதாவது என் பசங்களை எப்படி சாப்பிட வைக்கிறது அப்படின்றத ஒரு பெரிய விஷயம் பார்ப்போம். இப்போ கடைசியா தேவையான உப்பு நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ இன்னொரு பாத்திரத்துக்கு நான் வந்து சேர்த்து அதை வந்து கடைஞ்சி எடுத்துக்க போறேன். இதெல்லாம் என்னால வந்து கடையெல்லாம் முடியல. கடைஞ்சு பார்த்தேன் கடைய முடியல. அதுக்கப்புறம் மிக்ஸியில போட்டு நான் வந்து அடிச்சுக்கிட்டேன். ஓகே, ஓரளவுக்கு நம்மளுக்கு புடிச்ச மாரி எடுத்தாச்சு. இப்ப வந்து தாளிக்க போறேன். அதுக்கு வந்து கடுகு, உளுந்து, சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு எடுத்திருக்கேன். நல்லெண்ணெயில போட்டு தாளிச்சிருக்கேன். ஸோ டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. வித்தியாசமா இருந்தது.